சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் ஜாலியாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்ஜாய் பண்ணிக்கிற டைம்லேயே ஆன்சருக்கு வந்து செக் பண்ண வந்திருக்கீங்கப்பா. ஓகேங்களா? ஸோ ஓகே, கிரேஸ்மஸ் அப்டேட்ஸ் எதாவது வந்துச்சுன்னா அந்த கிரேஸ்மஸ் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிரேஸ்மஸ் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு ஆஃபீஸ் அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. முக்கியமான விஷயம், வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. அதுதான் உங்களுக்கு ஆன்சருக்கு அண்ட் கிரேஸ்மஸ் அப்டேட்ஸ் பண்ண ஆஃபீஸில் கொடுக்க போகிறாங்க. அந்த அப்டேட்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அந்த அப்டேட்ஸ் ரிசல்ட் எப்போ வரப்போகுது, அது எதாவது குளறுபடி இருக்கா இல்லையா, கிரேஸ்மஸ்லாம் எப்படி வாங்க போகிறாங்க, பேப்பர்லாம் எப்படி கரெக்ஷன் பண்ண போகிறோம் சொல்லி எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் காலேஜ் நீங்கள் லாஸ்ட் ஏஜ் முடிஞ்சிச்சு இல்லையா, அடுத்த வருஷம் காலேஜ் வர சேர போகிறீங்க. ஸோ காலேஜில் நல்ல காலேஜஸாக சீட்டு கம்மியாக. ஸோ கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா அண்ட் சென்னை எடுத்துட்டிங்கன்னா ஹிந்துஸ்தான், இந்த மாதிரி ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. நல்ல காலேஜில் கம்மி ஃபீஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம்ப்பா. கன்சல்டன்சி இருக்குது. அதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணால் மட்டும் தான் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ மறக்காம அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் எப்படி எழுதுனீங்க? கடைசி எக்ஸாம் ஸ்கூல் எக்ஸாம் கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக ஸ்கூல் லைஃப் திரும்பி இதுக்கு மேலே அவ்வளோதான் வராது. போனால் வராது, வந்தால் திரும்பி கிடைக்காது. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸ்கூல் லைஃப் இதோட முடிஞ்சு. எண்ட் ஆஃப் அன் இயரா மாதிரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது இருக்கட்டும். அது இல்லாமல் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க, 15 மார்க்கில் எவ்வளோ மார்க் கரெக்டாக எழுதுனீங்க, அண்ட் 2 மார்க் கம்பல்சரி எப்படி கேட்டாங்க, 3 மார்க் கம்பல்சரி எப்படி கேட்டாங்க, 5 மார்க்கில் எப்படி எழுதுனீங்க, ஏதாவது சாய்ஸ் ஒன்று எழுத முடியாது எப்படி எழுதுனீங்க, எல்லாமே தீரியாக கேட்டாங்களா இல்லை சம்ஸ்லாம் கொஞ்சம் எல்லாமே சம்ஸாக கேட்டாங்களா இல்லை தீரெலாம் கேட்டாங்களா? 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க் கம்பல்சரி கண்டிப்பாக உங்களுக்கு சம்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஏன்னா தீரெலாம் கேட்க மாட்டாங்க. தீரெலாம் கேட்டால் நீங்கள் ஈஸியாக எழுதிட்டு போயிட்டே இருப்பீங்க. கெமிஸ்ட்ரி அளவுக்கு டஃபாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அளவுக்கு டஃபாக இருந்திருக்காது, ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தட்டி விட்ருங்க. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது, அண்டு காலேஜ் போய் டவுட்ஸோ இல்லை அடுத்து என்ன குரூப் எடுக்கலாம்னு சொல்லி எனக்கு குழப்பமாக இருக்க போது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டவுட்ஸ் நான் கிளியரிஃபை பண்ணுறேன். லைவ் கூட தனியாக நான் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஓகே மீடியா சில குட்டி. ஸோ தட்சிட் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க. கண்டிப்பாக எல்லா விஷயம் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைக்கிறேன். அண்ட் தட்சிட்ப்பா, வீடியோ என் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா? காலேஜ் அப்டேட்ஸ் வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கான ஆன்சருக்கு வாட்ஸ்அப் சேனல் சென்ட் பண்ணி விட்டுருவேன். அண்ட் அப்படி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. காலேஜ் அப்டேட்ஸ் எல்லாம் அதில் தான் வரப்போகுது. ஓகேவா? ஓகேப்பா, வீடியோ என்ன பண்ணிக்கலாம். வேறு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஆன்சருக்கு நான் சட்ட நேரத்தில் அப்லோட் பண்ணிடுவேன். வாட்ஸ்அப் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.